ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய மாதத்தின் முதல் நாள் காலைகளுக்காக வைத்திருக்கிறோம். கடந்த மாதங்களெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து புதிய மாதத்தின் முதல் நாளிலும் அதிகாலை வேளையிலும் பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு இடப்படாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் எங்களை கொண்டு வந்தது கைஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, ராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமென். ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி விட்டுக் கொடுக்கிறோம். ஆராதனை ஆண்டவரே, தோற்கள் கடைசி வரைக்கும் ஒரு பகுதி கத்திரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க. வந்திருக்கிற யாவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தடைப்பட்டவர்களையும் தடைகளை நீக்கி கொண்டு வாங்க. ஒருவராவது இந்த வாக்குத்தத்தை அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்துடாமல் எல்லா குடும்பங்களையும் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு அற்புதம் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். நாம இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். பாடல பாடுவோம். அப்பா 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 என்று கொஞ்சிடுவேன் பாடி கத்தர் ஆராதிக்கலாமா? என் மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே, எனக்கு எல்லாமும் நீரே என்றாங்க பாடல பாடி கத்தரை ஆராதிக்கலாம். என்று கொஞ்சிடுவேன், கட்டி பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. அப்பா 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 என்று கொஞ்சிடுவேன், கட்டி பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. என் மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. என் மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. அப்பா என்று ஆடுவோம், இதம் செய்து மகிழ்ந்திடுவேனே. அப்பா என்று ஹல்லேலூயா பிடித்து இதம் செய்து மகிழ்ந்திடுவேனே. என் நேசர் எனக்கு உரியவர், ஆனவர் உரியவர். நேசர் எனக்கு உரியவர், ஆனவர் உரியவர். வலக்கரம் இடக்கரம் என்னை அணைக்குதே, என் நேச தந்தையே. நேசர் எனக்கு உரியவர், ஆனவர் உரியவர். நேசர் எனக்கு உரியவர், ஆனவர் உரியவர். வலக்கரம் இடக்கரம் என்னை அணைக்குதே, என் நேச தந்தையே. அப்பா என்று கொஞ்சிடுவேன், கட்டி பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. அப்பா என்று கொஞ்சிடுவேன், கட்டி பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. என் மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. என் மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. அப்பா அப்பா என்று ஹல்லேலூயா பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. கட்டி பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. கண்கள் புறா கண்கள் அலை தங்க மயமே, கண்கள் புறா கண்கள் அலை தங்க மயமே. கண்டவர்க்கு
பார்த்தீர்கள் உங்கள் கண்ணனை என் இதயம் நிறைந்தீரே. கண்கள் புறா கண்கள் தலை தங்கமயமே, கண்கள் புறா கண்கள் தலை தங்கமயமே, கந்த வர்க்க பார்த்தீர்கள் உங்கள் கண்ணனை என் இதயம் நிறைந்தீரே. Hallelujah. Piditu untuk மகிழ்ந்திடுவேனே. என்று Hallelujah. கட்டி பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. என் மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. என் மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. பாடுவோம். கட்டி பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. என்று Hallelujah. இதயம் கவர்ந்த நேசரே, இதய துடிப்பை கேட்பேன். இதயம் கவர்ந்த நேசரே, இதய துடிப்பை கேட்பேன். எண்ணமெல்லாம் எங்கமெல்லாம் உங்கள் சேவையே, உங்கள் சேவையே. இதயம் கவர்ந்த நேசரே, இதய துடிப்பை கேட்பேன். இதயம் கவர்ந்த நேசரே, இதய துடிப்பை கேட்பேன். எண்ணமெல்லாம் எங்கமெல்லாம் உங்கள் சேவையே, உங்கள் சேவையே. ஆராதிக்கலாமா? அல்லேலூயா. என்று கட்டி பிடித்து மகிழ்ந்திடுவேனே. என் மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. என் மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. அப்பா Hallelujah. பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. என்று Hallelujah. கட்டி பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? Praise Jesus. Hallelujah. Amen. Amen. Thank you Lord. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம், ஆராதனை செய்வோம். Praise the Lord. நன்றி பலிகளை இரண்டுவோம். Hallelujah. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீங்களே. நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். பசுமை நிறைந்த வெளியில் அந்த தண்ணீரண்டை, பசுமை நிறைந்த வெளியில் அந்த தண்ணீரண்டை, ஆத்துமாவை தேற்றிடுமே ஆத்மநேசரே, ஆத்மநேசரே. பசுமை நிறைந்த வெளியில் அந்த தண்ணீரண்டை, பசுமை நிறைந்த வெளியில் அந்த தண்ணீரண்டை, ஆத்துமாவை தேற்றிடுவேன் ஆத்மநேசரே, என் ஆத்மநேசரே. என்று கட்டி பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. அம்மா 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 என்று Hallelujah. முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. நல்ல கரங்களை சோதனை பயன்படுத்துவோம்.
கர்த்தாவே. ஆமென். எல்லாரும் துதிக்கலாம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? Oh, thank you, Jesus. Oh, hallelujah. We give all the glory. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Hallelujah, hallelujah, hallelujah. என் நன்மை நீரே, என் மகிமை நீரே, எனக்கெல்லாம் நீரே. என் நன்மை நீரே, என் மகிமை நீரே, எனக்கெல்லாம் நீரே. அம்மா அப்பா அப்பா என்று ஹல்லேலூயா பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. வா 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 என்று ஹல்லேலூயா பிடித்து முத்தம் செய்து மகிழ்ந்திடுவேனே. இது யோகிலியாக்கு, இது விடுதலை வருஷம். இது யோகிலியாக்கு, இது விடுதலை வருஷம். நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும், ஜலம் தவிக்கும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும், ஜலம் தவிக்கும் ஓடிப்போ. இது யோகினி நாட்கு, இது விடுதலை வருஷம். ஆமென். ஹல்லேலூயா. இது எல்லாரும் அறிக்கை செய்து பாடுவோம். எங்களுக்கு விடுதலை வருஷம். அமைதிய மகிழ்ச்சி இருக்கும், ஜலம் தவிக்கும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும், தவிக்கும் ஓடிப்போ. இது யோகினி நாடு. ஹல்லேலூயா. இது விடுதலை வருஷம். படிக்கலாமே. இது யோகினி நாடு, இது விடுதலை வருஷம். நன்மையும் அவர் கிருபையும் என்றுமே நம்மை தொடர்ந்திடும். நன்மையும் அவர் கிருபையும் என்றுமே நம்மை தொடர்ந்திடும். நம் ராஜா யெகோவாயிரே, தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. சொல்லுங்க. நம் ராஜா யெகோவாயிரே, தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. இது யோகினி நாட்கு. ஹல்லேலூயா. இது விடுதலை வருஷமே. சொல்லி துதிக்கலாமே. இது யோகினி நாட்கு, இது விடுதலை வருஷமே. நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும், ஜலம் தவிக்கும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும், ஜலம் தவிக்கும் ஓடிப்போ. இது யோகினி நாடு. ஹல்லேலூயா. இது விடுதலை வருஷம். ஆமென். glory, hallelujah. இது யோகினி நாடு, இது விடுதலை வருஷம்.
Praise the Lord. இது ஆண்டு, இது விடுதலை வருஷம். இழந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்தியாவை நாம் மீட்டுக் கொள்வோம். இழந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்தியாவை நாம் மீட்டுக் கொள்வோம். யெகோவா நீசி முன் செல்கிறார். யுத்தங்கள் நமக்காய் செய்திடுவார். பாடுவோம். யெகோவா நீசி முன் செல்கிறார். யுத்தங்கள் நமக்காய் செய்திடுவார். இது யூபிலியாண்டு. இது யூபிலியாண்டு. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். விடுதலை Praise the Lord. நித்திய மகிழ்ச்சி நகரில் இருக்கும். சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போம். இது யூபிலியாண்டு. இது விடுதலை வருஷம். ஆமென். ஹல்லேலூயா. Praise you. இது யூபிலியாண்டு. ஆமென். இது விடுதலை வருஷம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆமென். ஜெபத்திற்கு பதில் கிடைத்திடும். சத்துரு நம் காலில் ஜெயக்கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி செய்வார். ஹல்லேலூயா. நல்ல பாட்டு பாடும் பொழுது விசுவாச அறிக்கை செய்க. Glory, glory, glory. நல்லவரது நமம் சியந்தரகம். ஆவியில் நிறைந்த கர்த்தரை ஆராதிக்கலாம். ஜெபத்திற்கு Praise the Lord. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். ஜலம் தவிப்போம் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். ஜலம் தவிப்போம் ஓடிப்போம். இது யூபிலியாண்டு. இது விடுதலை வருஷம். பாடுவோம். இது யூபிலியாண்டு. இது எங்களுக்கு ஒரு விடுதலை வருஷம். இது விடுதலை வருஷம். ஆமென். ஜெபத்திற்கு பதில் கிடைத்திடும். சத்துரு நம் காலிலே. ஜெபத்திற்கு பதில் கிடைத்திடும். சத்துரு நம் காலிலே. ஜெயக்கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி செய்வார். ஜெயக்கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி செய்வார். மீண்டும் ஜெயக்கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி. மீண்டும் சொல்லுவோம். ஆமென். ஜெயக்கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி செய்வார். இது யூபிலியாண்டு. இது விடுதலை வருஷம். ஆமென். இது யூபிலியாண்டு. ஹல்லேலூயா. இது விடுதலை வருஷம். Praise the Lord. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இது யூபிலியாண்டு. இது ஆமென். Glory, glory, glory. இது யூபிலியாண்டு.
என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வார சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் இடித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல இந்த அருமையான புதிய மாதத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட 8 மாதங்களில் தேவன் கிருபையினாலே நம்ம முடித்து 9வது மாதத்திற்குள் தேவன் நம்மை கிருபையாய் கொண்டு வந்தபடினாலே நாம் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய இலக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிற பிரகாரமாய் நாமும் அவருடைய கிருபை நித்தம் நித்தம் என்ன பண்றோம்? அனுபவிக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்ம இந்த 8 மாதம் நம்ம என்ன பண்ணாங்க? சுகமாய் கர்த்தர் நம்மை தங்க பண்ணியிருந்தாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒரு குறைவுகள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் நடுவே கடந்து வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவைகள் நடுவில் நின்று கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை நிரப்பினார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை நம்முடைய வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தில் தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்திலும் கூட நாம் வாசிக்க கேட்டதான் இந்த சங்கீதம் 91 வசனங்கள். இதுல நிறைய வாக்குத்தத்த வார்த்தைகள் வசனங்கள் இருக்கு. 91ஆம் சங்கீதமே என்னதான்? ஒரு வாக்குத்தத்தமான ஒரு சங்கீதம் தான். ஒவ்வொரு வசனமும் நம்மை வாக்குத்தத்தமாய் அது கொடுத்து நம்மை தேய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை வசனமே. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல எந்த வசனத்தை எடுக்கிறது, எந்த வசனத்தை விடுறது தெரியல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை வசனம் என்னவென்றால் சங்கீதம் 91 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வசனத்தை? ஆமென். கர்த்தர் நமக்கு நிச்சயமா இந்த காரியத்தை செய்ய போறாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எல்லா மாதமும் நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போம். ஒரு வசனத்தினுடைய ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை தான் பார்ப்போம். ஆனால் இந்த வசனம் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அது ஒரு வாக்குத்தத்தம்ல. அடுத்த வசனத்தை பாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்கிறதான அந்த முதல் பகுதியை இந்த நாளினுடைய நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம்.
கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த பகுதியை இன்னொரு நாள் நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு மகிமை. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. யார் அந்த அவன்? நாம தான் இல்ல. ஆனா வசனம் முன்னாடி சொல்கிறது, யார் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்கிறார்களோ அவர்களே அந்த அவன் என்று சொல்லித வேதத்தில் பகுதியில பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நீங்க தான் என் அடைக்கலம் ஆண்டவரே, நீங்க தான் என் கோட்டை, நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் எவைகளின் மேல் இருக்கிறது? ஸ்தோத்திரம். தேவைகள் வருகிற பொழுது நம்முடைய நம்பிக்கை என்ன பண்ணுது? வேற யாரையாயும் தேடி போய்விடுகிறது. ஒரு பலவீனம் வந்து விடுகிற பொழுது நம்முடைய தேவை எங்கு போய்விடுகிறது? நம்முடைய நம்பிக்கை வேறு யாரையாயும் சார்ந்து விடுகிறது. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் கடந்து வருகிற பொழுது நம்முடைய நம்பிக்கை வேறு இடத்தை நோக்கி போய்விடுகிறது. ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எதை பற்றி நம்புகிறோமோ அது யாரால் வர வேண்டும்? கர்த்தரால் உண்டாயிருக்க வேண்டும். அது கர்த்தரால் வர வேண்டும். இதை தான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவன் என்று சொல்லி மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கி கொள்கிறவன் என்ன பண்ணுகிறானாம்? சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். ஆனப்படினாலே நம்முடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலேயே வைத்திருக்கிற பொழுது அப்போதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன், என் நம்பிக்கை வேறு எதன் மேலேயும் இல்லை என்று சொல்லி நம்மாலே திட்டமாய் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறபடினால அதற்கு கர்த்தர் கொடுக்கிறதான மறு உத்தரவு தான் இந்த வார்த்தை. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பாருங்க, இந்த நாட்களில் உலகத்தில் வாழ்கிற நமக்கு பலவிதமான காரியங்களிலே வாஞ்சை உண்டு. ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது அதிகமான வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் ஒரு பொருட்டாய் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்முடைய வாஞ்சையெல்லாம் இந்த உலகத்தின் மேலும் உலகத்தின் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனிடத்தில் அன்பு இல்லை. ஸ்தோத்திரம். அதனால இந்த உலகத்தின் உள்ள காரியங்களின் மேல் நம்முடைய வாஞ்சை இராமல், நம்முடைய தேவை இராமல், எல்லாம் நம்முடைய வாஞ்சையெல்லாம் எதுவாக இருக்க வேண்டுமாம்? அவன் என்னிடத்தில் வாஞ்சை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரமே நம்முடைய வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் அவர் நம்ம என்ன செய்கிறாங்களாம்? விடுவிக்கிறாராம். ஒரு பாடல் பாடணும்ல, இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம், இது விடுதலை மாதம், இது விடுதலையின் நாள். ஸ்தோத்திரம். அவர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாஞ்சை அவரை நோக்கி இருக்கிறதா இருக்க வேண்டும். உலகத்தின் மேலே வாஞ்சை, சிலருக்கு நிறைய ட்ரெஸ்ஸுங்க மேலே ஆசை இருக்கும், சிலருக்கு நல்ல பெரிய பெரிய வீடுகள் மேல் வாஞ்சை இருக்கும், பலருக்கு பலவிதமான காரியங்களில் வாஞ்சை இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். வாஞ்சை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆசை. அந்த ஆசை எப்படி தெரியுமா? விடாத ஆசை, நிற்காத ஆசை இருக்கு பாருங்க. ஒரு ஆசையான ஒரு பொருள் நம்ம கிடைச்சிச்சுன்னா அந்த ஆசை என்ன ஆகிடும்? முடிஞ்சிடும்ல. ஏதோ ஒரு பொருள் மேலே நம்ம ஆசைப்படுறோம், அந்த பொருள் நம்ம கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணிடும்? சில பொருட்கள் மேல் ஆசை உண்டாயிருக்கும், அந்த ஆசையை நாம் பெற்றுக்கொண்டோம், ஒருவேளை அது நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பேர் தான் ஆசை. வாஞ்சை என்று சொன்னால் தீராத ஆசைக்கு பேர் தான் வாஞ்சை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதன் மேலேயே தாகம், அது மேலேயே வாஞ்சை. இப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? அவன் என்னிடத்தில் ஆசையாக இருக்கிறபடினால் சொல்லலை, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வசனத்தில் நிறைய பார்க்க முடியும். சங்கீதம் 63:1 நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். அது தாவீது வனாந்தரத்திலிருந்து எழுதுகிறார் அந்த வசனத்தை. அதில் சொல்லுகிறார் பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தண்ணீர் இல்லாத ஒரு நிலத்தில் தண்ணியை ஊற்றணும்னு என்ன ஆகும்? அப்படியே வாங்கி கொள்ளும். திரும்ப ஊற்றுனா
வாங்கி கொண்டே இருக்கும். வெயிலினால் காய்ந்து போனதான ஒரு நிலத்தின் மேலே தண்ணீரை ஊற்றினா, அதுவும் சொல்லப்படுகிறது, வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே அதை போல என் ஆத்மாவும் என் மாம்சமும் உன் மேல் வாஞ்சையா இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எவ்வளவு தண்ணீரை ஊற்றினாலும் வாங்கி கொண்டே இருக்கிற அந்த தண்ணீரற்ற நிலத்தை போல ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட வாஞ்சையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் மாத்திரம் அந்த வாஞ்சை இருக்கிறதில் பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுது நம்மிடத்தில் எவ்வளவு வாஞ்சை இருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமான வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறான். ஸ்தோத்திரம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா என்ன பண்ணுகிறது? உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாஞ்சை அத்தனை பெரிதாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதாவது கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கிறோமே, அந்த ஜெப நேரம் மாத்திரம் தேவ பிரசன்னத்திலும் தேவ சமூகத்திலும், அதாவது தேவனை நோக்கி தேவனோடு உள்ள உறவிலும் ஐக்கியத்திலும் மாத்திரம் நாம் இருந்து விடக்கூடாது. நாம் எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் அவர் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 42:1 சொல்லப்படுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மான் என்ன பண்ணுமா? தண்ணியை பார்த்து என்ன செய்யுமா? ஓடி போய் குடிக்க போகுமா? சொல்லுவாங்க காணல் நீர் என்று சொல்லி. அது அங்கே தூரத்தில் பார்க்கிற பொழுது அந்த தண்ணீர் என்று சொல்லி நினைத்து என்ன பண்ணுமா? ஓடி போகுமா. தாகத்தோடு தவித்து கொண்ட நிலைமையில் ஓடி போகுமா. அங்கே தண்ணீர் இல்லாத பட்சத்தில் என்ன செய்யுமா? திரும்ப அங்கே தூரத்தில் பார்க்கும், இன்னும் தண்ணீர் என்ன பண்ணும்? இருக்கிறது போல காணப்படும். அப்போ திரும்ப ஓடிக்கொண்டே இருக்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது மானானது எப்படி நீரோடைய பார்த்தோன்னா வாஞ்சித்து கதறி ஐயோ தண்ணீர் இருக்கிறதே என்று சொல்லி ஓடி வந்து தாகத்தோடு அது குடிக்குமோ, அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா என்ன பண்ண வேண்டுமாம்? அவர் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தான் வாஞ்சை என்று சொல்லப்படுகிறது. யாராயினும் ஒருவர் இந்த வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தினுடைய 8-9 வசனங்களை. ஸ்தோத்திரம். போதுமா? பாருங்க, அந்த வசனத்தில் பார்க்கிறோம், உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறதா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை எதுவா இருக்கணுமா? உமது நாமமும் உம்மை நினைக்கிற நினைவும் தான் என்னுடைய வாஞ்சை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு வேணும்ல, வேறொரு ஆசை இல்லை உம்மை தவிர என்று சொல்லி அழகாக ஒரு பாட்டு பாடுறோம்ல. ஸ்தோத்திரம். இதில் என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவரே, உமது நாமமும் உம்மை நினைக்கிற நினைவும் தான் என்னுடைய ஆத்தும வாஞ்சை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த நாளில் எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறது? ஒருவேளை நம்முடைய வாஞ்சையின் அளவு எவ்வளவா இருக்கிறது? அவருடைய நாமத்தை தியானிக்கிற தியானமும் அவரை நினைக்கிற நினைவும் மாத்திரமே நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், அத்தனை பெரிய வாஞ்சையை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாளில் கூட பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்ல முடியுமா? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டா, 3ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிறதான 3 எபிரேய புருஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிறதான அந்த 3 புருஷர்களும் அந்த தேசத்தில் உள்ளதான அத்தனை பேருக்கு முன்பாக ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தி வைத்து அது சகல விதமான இசைக்கருவிகளையும் அதை மீட்டுகிற பொழுது என்ன செய்யணும்? எல்லாரும் அதை தாழ விழுந்து வணங்க வேண்டும். இது யாரோட கட்டளை? நேபுகாத்நேச்சாருடைய கட்டளை, ஒரு ராஜாவினுடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் எங்கு போடப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது? அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். ஒருவேளை அந்த ராஜா நம்பியிருந்தார், என் தேசத்து குடிகள் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த சிலையை, பெரிய நான் உண்டாக்கின சிலையை வச்ச உடனே எல்லா நாதசுரங்கள், எல்லா காரியங்களும், இசைக்கருவிகள் எல்லாம் மீட்டப்படுகிற பொழுது அவங்க எல்லாரும் தாழ விழுந்து வணங்குவார்கள் என்று சொல்லி.
எல்லாரும் வணங்கினாங்க. 3 புருஷர்கள் மாத்திரம் கரங்களை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவங்க வணங்கவில்லை. ஸ்தோத்திரம். இந்த எபிரேயர்கள் என்ன பண்ணாங்க? இந்த எபிரேய புருஷர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டாங்க? அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். அதனால அவங்க என்ன பண்ணாங்க? கட்டாயம் அடிபணிவார்கள் என்று சொல்லி அந்த நேபுகாத்நேச்சார் நினைத்திருந்தார். ஆனால் இந்த 3 பேரும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற அந்த வாலிபர்கள் என்ன பண்ணவில்லையாம்? அந்த பொற்சிலையை விழுந்து வணங்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை ராஜா பார்க்கிறாரு, எல்லாருமே பார்த்தாங்க. இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு தடவை நாங்கள் என்ன பண்ணுறோம்? இந்த இசைக்கருவிகளை மீட்டுக்கிற பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சிலைக்கு முன்பாக வணங்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டோன்னே நமக்கு எப்படி இருக்கு? ஒரு வைராக்கியம் உண்டாகிறதா? ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிபர்களுக்குள் அத்தனை அதிகமான வாஞ்சை கர்த்தரிடத்தில் இருந்தது. அந்த வாஞ்சை என்ன பண்ணல? அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்டிருந்ததான அக்கினி சூளை அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக தெரியவில்லை. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு என்னது? அவங்க வாஞ்சை எதுவாக இருந்தது? கர்த்தர் மாத்திரமே அவர்களுடைய வாஞ்சை, அவர்களுடைய ஆசையாக இருந்தபடினாலே, நாங்கள் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவன், நாங்கள் இந்த பொற்சிலைகளுக்கு முன்பாக வணங்குவது எப்படி என்று சொல்லி ராஜாக்கு முன்பாக என்ன சொல்கிறாங்க? இதை குறித்து நாங்கள் உங்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்காமற் போனாலும், இதில் தான் உங்களுடைய வாஞ்சை தெரிகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்குவதும் இல்லை, நாங்கள் அவைகளை ஆராதிப்பதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேச முடியுமா ராஜாவின் இடத்துல போய்? ஸ்தோத்திரம். ஆனால் சொல்லுகிறாங்க பாருங்க, எதன் என்று சொன்னால் அவர்களுக்குள் இருந்ததான வாஞ்சை அந்த சிலையை வணங்க விடவில்லை. ஸ்தோத்திரம். அவர்களுக்குள் இருந்ததான அந்த வாஞ்சை அவர்களை என்ன பண்ண விடவில்லை? அவர்களை ஆராதனை செய்ய விடவில்லை. ராஜாவுக்கு முன்பாக கூட எதிர்த்து நிற்கக்கூடியதான பலன் அவர்களுக்குள் எதினால் உண்டானது என்று சொன்னால் அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்ததான வாஞ்சை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை எதிர்பார்க்கிறார். நாம் எத்தனை அதிகமாய் தேவன் மேல் வாஞ்சையாக இருக்கிறோம். தண்ணீரற்றதும் விடாய்த்ததுமான அப்படிப்பட்ட நிலத்தின் மேல் விழுந்த தண்ணீரை போலத்த வாஞ்சை இருக்கிறதா? ஸ்தோத்திரம். தேவன் அப்படிப்பட்ட வாஞ்சை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட வாஞ்சை உடையதான அந்த வாலிபர்களை ஆண்டவர் என்ன பண்ணாங்க? விடுவிக்காமல் விட்டு விட்டார்களா? இல்லை. ஸ்தோத்திரம். 3 பேரையும் கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம்? 7 மடங்கு சூடேற்றப்பட்டதான அக்கினி சூளை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் அவர்களோடு கூட தேவகுமாரனுக்கு ஒத்ததான ஒருவர் உள்ளே உலாவிக் கொண்டிருந்ததை அந்த ராஜா பார்த்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4ஆம் புருஷனாய் இருக்கிற ஒருவரை பார்க்கிறேன் சொல்லி யார் தூக்கி போட சொன்னாங்களோ அந்த ராஜா தன்னுடைய வாயினாலே அறிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. கர்த்தர் மேல் நம்முடைய வாஞ்சை இன்னும் அதிகரிக்கட்டும். இன்னும் நம்முடைய வாஞ்சை கர்த்தர் மேல் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். நாட்கள் செல்லாது, காலம் செல்லாது, இன்னும் நாட்கள் நீடிக்கும் என்று சொல்லி நம்முடைய நாட்களை என்ன பண்ணக்கூடாது? தள்ளி போட்டு கொண்டு போகக்கூடாது. ஒருவேளை இப்போ இல்லை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அல்ல. இதுவே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். கொடுக்கப்படுகிற காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரிடத்தில் வாஞ்சையாக இருப்போம். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நிச்சயமாய் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை சகல காரியங்களிலும் இருந்து நம்மை விடுவிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அந்த வசனத்தை. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். நன்றி சொல்லி ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya. praise the Lord. glory glory glory. hallelujah. ஆமென். தாவீதுனுடைய அனுபவம் ஆமென். praise the Lord. மிகவும் நேர்த்தியான ஒரு அனுபவம். இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆமென் ஒரு மனிதன் தாவீது. praise the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை விரும்புகிற வாஞ்சிக்கிற அவருடைய பிள்ளைகள். ஹalleluya. அவனிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். praise the Lord. விடுதலைக்காக இன்றைக்கு ஜனங்கள் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி. ஹalleluya. விடுதலை எங்க இருக்கு? கர்த்தருடைய நாமத்தில். ஹalleluya. ஆமென். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறான், அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறான். ஆகவே அவனை நான் விடுவிப்பேன். ஹalleluya. இந்த மாதத்திலும் கர்த்தர் அப்படியா இவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளின்படி நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? ஹalleluya. 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 praise you, praise you. ஹalleluya. glory. எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஹalleluya. ஆமென். praise the Lord. hallelujah. glory 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 glory. hallelujah. ஒரு பல்லவியை நம்ம பாடலாம். பாடும் பொழுது ஆமென். praise the Lord. காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. hallelujah. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. சொல்லுவோமா? உம்மோடு இணைந்திட இந்த வாஞ்சை நமக்கு வேணும். என் உள்ளம் ஏங்குதையா. தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட ஹalleluya. என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. புதிய மாதத்திற்காக, புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, வாக்குத்தத்தங்களின் நன்மைகளுக்காக எல்லார் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். ஓ ஹalleluya. praise God. எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு மகிமையை செலுத்துங்க. ஆமென். கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்காம ஒரு நாள் நீங்க விட மாட்டீங்க. ஹalleluya. ஆமென். praise the Lord. யாக்கோபை போல பிந்தி தனித்திருந்து நம்ம போராடணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை போக விடேன். ஹalleluya. ஆமென். இந்த மாதம் ஆமென் சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் ஒரு விசேஷமான மாதம். நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குகிற ஒரு மாதம். ஹalleluya. விசுவாசத்தோட ஜெபத்தோட இந்த மாதத்தோங்க உங்களுடைய எல்லைகள் விரிவாகும். ஹalleluya. வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் விடுவிப்பேன். praise the Lord. hallelujah. வாஞ்சோடு இந்த கால்வேளை தேவசம ஓடி வந்திருக்கிறீங்க. நிச்சயமாய் இதற்கான பலன் உண்டு. ஹalleluya. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபைகள் எவ்வளவு புதிய வேளா இருக்கிறது. புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்பிக்கொள்ளும்படி எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவராவது ஒருமையாய் திரும்புவதில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரீர நன்மைகளினாலும்
பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகள் வரங்கள் தாளந்துகளினாலும் எங்கள் அத்தனை பேரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அபிஷேகித்து வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. இந்த சபைக்கு நாங்கள் தூண்களாகவும் சபையை கட்டுகிறவர்களாகவும் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டவர்களாகவும் சபைக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களாகவும் இருக்க வேண்டும். சபை எங்களுக்கும் நாங்கள் சபைக்கும் ஆசீர்வாதங்களை இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவனிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவனை விடுவிப்பேன் என்று சொன்னீங்களே. இதுபோல இந்த மாதம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை அற்புதமாக நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் எங்களுடைய எல்லைகள் விரிவாக்குகிற ஒரு மாதமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய டெரிட்டரிஸ் இந்த எல்லைகள் எல்லாம் கர்த்தர் விரிவாக்க வல்லவராயிருக்கிறேன். யாபேசின் தேவன், ஆமென், அற்புதங்களின் தேவன், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒழித்து நேசித்து பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அடியாளை ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தோடும் பிள்ளைகள் கடந்து போகட்டும். இந்த நாளிலும் அவரவர் தங்களுடைய வேலைகளுக்கு கடந்து போகிறார்கள். பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ் போகிறாங்க. ஊழியத்திற்கு நாங்கள் போகிறோம். இப்படியாய் கர்த்தாவே எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. துதிகன மைமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. God bless you. God bless you. God bless you and God be with you.